சண்டே இன்றைக்கி வழக்கம் போல் சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் எலும்பு பீஸ் எல்லாத்தையுமே குழம்புக்காக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பீசஸ் எல்லாத்தையுமே 65க்காக ரெடி பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், உப்பு, லெமன் சேர்த்து புழிஞ்சி ஒரு 1/2 hour போல் ஊற வச்சிட்டேன். குழம்புக்குமே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கறி கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கிலோ போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 கிலோ போல் தக்காளியும் சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா குழைய வெந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் சேர்த்து ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்காக இந்த லெமனை கொடுத்து விட்டுருந்தாங்க. சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட முடியாது, வெல்விஷர், மோட்டிவேட்டர் கூட சொல்லலாம். கண்ணுக்கு தெரியாதவங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க உண்மையிலே நல்லவங்களாக தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அவங்களும். இந்த பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய், முந்திரி, அது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி இப்போ குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா அதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சைட் பை சைடு சிக்கன் 65 பொரித்து எடுத்தாச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா மல்லித்தலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பரான சிக்கன் குழம்பும் சிக்கன் சில்லியும் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.